ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எட்வின் சோ. இப்போ புதுசாக ஃப்ரீலான்சிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ ஃபஸ்ட் உங்களோட சிச்சுவேஷனை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட சேலரியை நம்பி தான் உங்களோட ஃபேமிலி ரன் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி ரன் ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு சூஸ் ஃப்ரீலான்சிங். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரீலான்சிங்குள்ளே போன உடனேயே பணம் பார்க்கலாம், ஃப்ரீலான்சிங்குள்ளே போனோடனே ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கவே ஆல்மோஸ்ட் 6 to 7 months ஆயிடுச்சு. ஏன்னா இதில் காம்படிஷன் 100% இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக்கப் செட் பண்ணுங்கள். தென் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ப்ராஜெக்ட்ஸ் யார் யாருக்கு நீடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் ஃப்ரீலான்சிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு பேக்கப் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சிங்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Edwin Joe.